2009 மே மாதம் உலக வரலாற்றில் ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு போரோட இறுதி கட்டம். அந்த போரோட இறுதி கட்டத்தோட ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். அன்றைய உலக தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே ரொம்ப தலைப்புச் செய்திகளில் வந்த ஒரு பெயர். முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் அப்படின்றது ஒரு இடத்தோட பெயர் மட்டும் இல்லை. தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா, கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா, சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா. முள்ளிவாய்க்கால் பலருக்கு அது இழந்த உறவுகளோட ஒரு நினைவு, பலருக்கு வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு, இன்னும் பலருக்கு அது ஒரு ஆறாத வழி. இலங்கையில இன அரசியல் முரண்பாடுகள், மொழி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல தசாப்தங்களாக நடந்துட்டு தான் இருந்தது. அதுல கருப்பு ஜூலைன்னு கருதப்படுற 1983 நடந்த கலவரங்களுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப தீவிரம் அடைஞ்சது. அப்போ இருந்து ஆரம்பித்த உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 26, 27 ஆண்டுகள் கிட்ட அந்த இறுதி போர் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப தீவிரமாக அந்த இறுதி கட்ட போர் நடந்தது. அதில் பல மக்கள் இடம்பெயர்வை செய்யப்பட்டாங்க, ரொம்ப குறுகிய நிலத்துக்குள்ளே அடைக்கப்பட்டாங்க. முக்கியமாக வடமாகாணமாக இருந்த இலங்கையில் நிறைய மக்கள் ரொம்ப குறுகிய ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு அது ஒரு பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதுவே பின்னாடி ஒரு பெரிய போர்க்கள களமாகவும் மாறுச்சு அப்படின்னு பல அறிக்கைகள் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்தாலும், அரசியல் இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தோட நியாயத்தை பேசினாலும் கடைசியாக அங்கே மிஞ்சி இருக்கிறது நம்மளுக்கு அந்த நினைவோட மிச்சமாக இருக்கிறது அங்கே இருந்த மக்களும் அவங்க பட்ட வழிகளும் தான். அங்கே நான் காணொலி வழியாக பார்த்தோம், நிறையா கட்டுரைகளை மூலம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நிறைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தன்னையே இழந்த தாய்கள், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் தன ஆண்டுகள் தான் வளர்ந்த மண்ணை விட்டு வெளியே போன முதியவர்கள், காணாமல் போன ஆண்கள், கற்பழிக்கப்பட்ட பெண்கள், ஒரே ஒரு இரவில் மொத்தமாக வாழ்க்கையை மாறி போன சாதாரண மக்கள். ஒரு போரின் முடிவில் அரசாங்கம், அரசியல் இதில் நிறைய மாற்றங்கள் வரலாம், ஒருத்தர் ஜெயிக்கலாம், ஒருத்தர் தோக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு போரோட இறுதியில் அங்கே இருக்க சாதாரண மக்கள் கண்டிப்பாக தோற்று போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பட்ட அவதிகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த உண்மை தான் முள்ளிவாய்க்கால் நம்மளுக்கு ரொம்ப திரும்ப திரும்ப கடந்த 15-16 வருஷமாக நம்மளுக்கு அதை சொல்லிகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இந்த தேதிகளில் தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியோ தங்கள் குடும்பத்தோடையோ இல்லை ஒரு குழுவாவோ இதுக்கான நினைவேந்தலை நடத்தி அதை இன்னும் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள நினைவு கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா, சில நினைவுகளை காலத்தால் அழிக்கவே முடியாது. என்னோட தனிப்பட்ட அனுபவமாக நான் சென்னையில் என்னோட கல்லூரி முடித்து சென்னையில் நான் பணி தேடிக்கிட்டு இருந்த காலம் அது. அப்போ வந்த கட்டுரைகளிலும் வந்த காணொலிகளும் அதில் வந்த ஆடியோ மெசேஜுகள்லேயும் தன்னந்தனியாக ரூமுக்குள்ளே உட்காந்து நான் அழுகாத நாட்களோ நேரங்களோ இல்லை. ஒரு ஒரு போரோட இறுதியில் நடக்கிற ஒரு அரசியல் முடிவை யார் எப்படினாலும் விவாதிக்கலாம், அதை எப்படினாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் போரில் இழந்த உயிர்களை, இழந்த குடும்பங்களை, இழந்த வாழ்வை மறுபடியும் நம்ம நினைவு கூறணும், அதை பற்றி பேசணும் அப்படின்றதே ஒரு ஒரு அறத்தின் அடையாளம், ஒரு மனிதாபிமானத்தின் அடையாளம்னு சொல்கிறேன். ஒரு மனுஷனை நம்ம அதை கண்டிப்பாக செய்ய வேண்டியது நம்ம மனிதனாக பிறந்ததுக்கான கட்டாயம். இந்த இறுதிக்கட்ட போருக்கு அப்புறமும் நிறையா பிரச்சனைகள் நடந்தது, நிறைய பேர் காணாமல் போனாங்க, ஒரு ஒயிட் வேன் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கடத்தப்பட்டாங்க, ஆண்கள் இல்லாத குடும்பம் ஆக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கான வாழ்வாதாரமே சிதைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதுக்கான மறுசீரமைப்பில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய அண்ணன்களை பர்சனலாகவும் எனக்கு தெரியும். நிறைய பேர் நேராக இலங்கைக்கே போய், ஈழத்துக்கே போய் அதுக்கான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் எனக்கு தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி அன்று அந்த போரில் தன் மகனை இழந்த ஒரு தாயாக இருக்கட்டும், இல்லை பெற்றோரை இழந்த ஒரு குழந்தை இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஆளாக நிற்பாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த நினைவுகள் மட்டும்தான் மிச்சம். அந்த நினைவுகளை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போற்ற வேண்டியது, அதை திரும்ப திரும்ப நம்மளோட இனத்துக்கும் தலைமுறைக்கும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நம்புகிறேன்.
முள்ளிவாய்க்கால் அப்படின்றது இன்னைக்கு ஒரு அரசியல் சொல் மட்டும் இல்லை, அது ஒரு கலெக்டிவ் மெமரி. மக்களால் மறக்க முடியாத ஒரு பெயராகவும் சொல்லாமல் மாறிடுச்சு. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்கு. அங்கே அதுக்கான நினைவுகளை உருவாக்கின தமிழ் ஆர்வலருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். வரலாற்றில் பல போர் நடந்திருக்கு. உலகப் போர்கள், கூபால நடந்தது, நிறையா போர்களை பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முள்ளிவாய்க்கால்ன்ற பேர் இன்னைக்கு மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு பெயரா இருக்கு. அது சில பேருக்கு வரலாறு, அது சில பேருக்கு அரசியல், அது சில பேருக்கு தாங்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்ற மாதிரியான நிறைய கோணங்கள்ல முள்ளிவாய்க்கால் அப்படின்ற வார்த்தை பார்க்கப்படுது. முள்ளிவாய்க்கால் அப்படின்றது ஒரு பெயர் அல்லது ஒரு இடப்பெயர் அப்படின்றத தாண்டி என்னைக்குமே தமிழ் இனத்துல ஒரு அடையாளமா, ஒரு நினைவா அந்த பெயர் நிலைத்து நிற்கும். அது வலிகளின் சுவடாகவும் இருக்கும். அதை மீண்டு இந்த இனம் எழுந்து வரும் அப்படின்றதும் இந்த நேரத்தில் அந்த இறுதிக்கட்ட போரில் தன் இனத்துக்காக, தன் மக்களுக்காக மாண்ட மக்களையும், அப்பாவியான பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம நினைவு கொள்வோம். ஈழ மக்களுக்கான இந்த நினைவேந்தல்களில் நம்ம எல்லாம் தொடர்ந்து தலைமுறை தாண்டி செய்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.